இப்போ பாருங்கள், இதே போல் கைப்பிடி டபுள் கலரில் போட்டிருக்கோம். இந்த பக்கம் ஒரு கலர், இந்த பக்கம் ஒரு கலரு. இதே போல் கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் அதுக்கு ஒன்று, 2, 3, 4, 5 5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கைப்பிடி இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிருக்கோம். இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த பக்கம் முடிச்சிருக்கோம். அடுத்த கைப்பிடி இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த பக்கம் முடிக்கணும். இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். ஒரு பக்கம் ஆரம்பித்தா ஒரு பக்கம் முடிக்கிறோம்ல, இதே பக்கமே நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கோம்ல, இதே பக்கமே இங்கே ஆரம்பிக்கக்கூடாது. இங்கே ஆரம்பிச்சிருக்கோம்ட்டா இந்த பக்கம் ஆரம்பிக்கணும். இந்த பக்கம் முடிஞ்சிருக்கு, இந்த பக்கம் அதே போல் முடிக்கணும். இப்போ 5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். இதை இந்த ஒயிட் இருக்குல்ல, இந்த இடத்துல விட்டுறலாம். விட்டு ரெண்டும் சரிசமமாக வச்சுக்கலாம். இப்போ ஒயிட்டும் ப்ளூவும் ரோல் ஒயர் எடுத்திருக்கோம், ரன்னிங் ஒயரு. இதை இதில் விட்டுறலாம். இது எத்தனை அடின்னு கட் பண்ணக்கூடாது, கட் பண்ண முடியாது. பாருங்கள், ப்ளூவை இந்த அளவு வச்சுக்கிடலாம். இந்த அளவு வச்சுக்கிடலாம். அதே போல் ஒயிட்டை இந்த பக்கம் விடணும். ப்ளூ இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் இழுத்தோம், ஒயிட் இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் இழுக்கணும். இது சமமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 6 ஒயர் வந்துடுச்சு. 6ஐயும் ஒரே சமமாக வச்சுக்கலாம். மொதல் 2 ஒயர் விட்டோம். 2 ஒயர் விட்டால் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 4. இப்போ ரோல் ஒயரை 2 பக்கம் ஒவ்வொன்று விட்டோம். இப்போ 2 4 6 ஆயிடுச்சு. பாருங்கள், சமமாக இப்படி இழுத்துக்கலாம். சமமாக இப்படி வைக்கணும். வச்சுட்டு இப்படி திருப்பிக்கிடலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது ரோல் ஒயரு, ரன்னிங் ஒயரு. இப்போ இது ரன்னிங் ஒயரு. இது நம்ம அடி வெட்டினோம்ல அந்த ஒயரு. இப்போ ஒன்றா வச்சுக்கலாம். அப்படியே சமமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இங்கே எந்த ஒயர் மேலே வருதோ அந்த ஒயர் தான் லாஸ்ட்டு வரையும் மேலே வரணும். இப்போ பாருங்கள், இது கீழே ஒயிட் கீழே போகுது, ப்ளூ மேலே வரும், மேலே வருது. இப்போ ப்ளூ அப்படியே இப்படி சுற்றி பாருங்கள், இப்படி ஒரு சுற்றி இந்த பக்கம் வந்துடணும். இந்த பக்கம் வந்துடுச்சு. இந்த ஒயிட்டை அப்படியே மடக்கி இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து ப்ளூ தானே மேலே வந்துச்சு, ஒயிட்டை கீழே இப்படி கொண்டு போயிடலாம். மொதல் ஒயிட்டை கொண்டு போயிடலாம். ப்ளூ அது மேலே இப்படி வச்சுட்டு ப்ளூ இப்படி ஒரு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் திருப்பிக்கோங்க ப்ளூ. இந்த ஒயிட்டை அப்படியே மடித்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க.
நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் கை பிடிக்கிற வரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் லேசாக வந்துடும். இப்போ பாருங்கள், ப்ளூ ஒயிட்டு தானே போட்டோம். அதனால் ஒயிட்டை வந்து கீழே கொண்டு போயிடலாம். ப்ளூ வந்து அதுக்கு மேலே பாருங்கள், ஒயிட்டு கீழே, ப்ளூ மேலே. இந்த ப்ளூ இந்த பக்கம் இடது பக்கம் கொண்டு போயிருங்க. இந்த ஒயிட்டை வந்து அப்படியே வலது பக்கம் கொண்டு போயிருங்க. ரன்னிங் ஒயர் தான் கொண்டு போகணும். இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அடுத்து ஒயிட்டு கீழே, ப்ளூ மேலே. பாருங்கள், ஒயிட்டு கீழே, ப்ளூ மேலே. அப்படியே ப்ளூ வந்து ஃபஸ்ட்டு இடது பக்கம் கொண்டு போயிருங்க. ஒயிட்டை வந்து அப்படியே வலது பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அடுத்து ப்ளூ. பாருங்கள், அப்படியே ஃபஸ்ட்டு ப்ளூ தானே மேலே போட்டிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ளூவை இடது பக்கம் கொண்டு போயிருங்க. இந்த ஒயிட்டை அப்படியே மடித்து வலது பக்கம் கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, ஃபஸ்ட்டு எந்த ஒயர் கீழே போடுறோமோ அதே லாஸ்ட் வரை கீழே வரணும். இந்த ப்ளூ வந்து மேலே தானே போட்டோம், அதனால் லாஸ்ட் வரை மேலே தான் வரணுது. பாருங்கள், ஒயிட்டு கீழே, ப்ளூ வந்து மேலே. இப்போ வந்து அப்படியே ப்ளூவை வந்து இப்படி மடக்கி இடது பக்கம் கொண்டு போயிருங்க. ஒயிட்டை வந்து அப்படியே மடக்கி, பாருங்கள் மடக்காச்சு, அப்படியே வலது பக்கம் கொண்டு வந்துடணும். ஒயிட்டு கீழே, ப்ளூ வந்து மேலே. பாருங்கள், ஒயிட்டு கீழே, ப்ளூ மேலே. அப்படியே ப்ளூவை இந்த பக்கம் இடது பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஒயிட்டை வந்து இப்படி வலது பக்கம் கொண்டு வந்துடுங்க. நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருங்க. அப்படியே மாற்றி இந்த 2 ஒயர் இங்கே வருதில்ல, இந்த ஒயரை வந்து அப்படியே நல்லா கையில் பிடிச்சிக்கிறணும். இப்போ ஒயிட்டு கீழே, ப்ளூ மேலே. அப்படியே ப்ளூ வந்து இந்த பக்கம், இந்த ஒயிட்டு கீழே கொண்டு வந்து இப்படி இடது பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஒயிட்டை வந்து வலது பக்கம். பாருங்கள், இதே போல் தான் வரும். இதே போல் மாறி மாறி போட்டுக்கிட்டே வரணும். இந்த ஒயர் வந்து இங்கிட்டு மாற்றிடாதீங்க. இந்த 6 ஒயர் இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒயிட்டு, அடுத்து ப்ளூ.
வந்து இந்த ஒயிட் இருக்குல்ல, ஒயிட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க புழுவை. பாருங்கள், ஒயிட்டுக்கு கீழே இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட்டு வந்து இந்த பக்கம் மடிச்சிடணும். இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே போகணும். இந்த வயர் அப்பப்போ இப்படி இழுத்து விட்டுக்கோங்க டைட் ஆகிறதுக்கு. ஒயிட்டு, அடுத்து புழு. இந்த ஒயிட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், ஒயிட் இருக்கா, இந்த ஒயிட்டுக்கு கீழே இப்படி கொண்டு வந்துடணும். இந்த ஒயிட்டை வந்து இந்த பக்கம் மடிச்சுக்கிறணும். அடுத்து இந்த ஒயிட்டுக்கு மேலே புழு. இது வந்து கொஞ்சம் பொறுமையாக போடணும். மற்ற கைப்பிடின்ட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஒயிட்டு, அடுத்து புழு. கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட் இருக்குல்ல, ஒயிட்டுக்கு கீழே இதை கொண்டு வந்துடுங்க. இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயருக்கு கீழே இப்படி கொண்டு வந்துடணும். அதே போல் இந்த ஒயரு இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க. அடுத்து ஒயிட்டு, அடுத்து புழு. இப்போ இந்த புழுவை வந்து இந்த பக்கம் ரன்னிங், இந்த ஒயிட்டுக்கு ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, அதுக்கு கீழே இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இடது பக்கம் இந்த ஒயிட்டை வந்து அப்படியே மடித்து பாருங்கள், எப்படி மடிக்கிறோம்ட்டு இப்படி மடிச்சுக்கணும். மடித்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். பாருங்கள், ஒயிட்டு, அதுக்கு மேலே புழு. அப்படியே அப்படியே இந்த பக்கம் இப்படி மடிச்சுக்கணும் புழுவை. ஒயிட்டு வந்து அப்படியே இந்த பக்கம் வலது பக்கம். பாருங்கள், இதே போல் தான் லாஸ்ட்டு வரைய போடணும். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அடுத்து புழு. அப்படியே இந்த ஒயிட்டுக்கு கீழே கொண்டு வந்துடணும் புழுவை. அடுத்து ஒயிட்டை வந்து இந்த பக்கம் இதே போல் மடிச்சுக்கணும். இப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்போ நான் பாதி போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், பாதி போட்டாச்சு. ரெண்டு கைப்பிடியும் ஒரே அளவாக இருக்குன்னு. இப்போ இந்த பக்கம் வந்து வெள்ளை கலர் வந்து 90 போட்டிருக்கோம். அப்படியே இங்கேருந்து எண்ணி வந்தால் 90 போட்டிருக்கோம். நீங்கள் ஒன்று எண்ணி போடுங்க, இல்லாட்டி ரெண்டும் ஒரே அளவாக பின்னிட்டு ரெண்டு பக்கம் கைப்பிடி பின்னிட்டு ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மடக்கி வச்சு உள்ளே சொருகி விட்டுருங்க.
இப்போ வந்து நான் வந்து இந்த வீடியோவுக்கோசரம் இந்த ஒரு பக்கம் கைப்பிடி போட்டு உள்ளே மடக்கி விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் கைப்பிடி போடுறேன். இந்த வெள்ளை கலர் வந்து என்னன்னா 90 வரணும். 90 போட்டுட்டு இப்போ பாதி போட்டிருக்கோம். நான் பாதி போட்டுட்டு பார்க்கலாம். இதே போல் தான் கடைசி வரை போட்டுகிட்டே போகணும். வெள்ளை கலர் வந்து ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வந்து ப்ளூ வரணும். ப்ளூ வந்து இப்போ இந்த வெள்ளை இருக்குல்ல, வெள்ளைக்கு கீழே ப்ளூ வந்துடணும். இந்த வெள்ளை வந்து ப்ளூவுக்கு மேலே இப்படி வந்துடணும், இப்படி வரணும். இதே போல் தான் கடைசி வரை போட்டே போகணும். டைட்டாக மட்டும் போட்டுருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வெள்ளை, செகண்டு ப்ளூ. இந்த வெள்ளைக்கு கீழே ப்ளூ கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் திருப்பி வெள்ளையை கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த இப்படி கொண்டு வந்துடுங்க. இதே போல் தான் ஃபுல்லாக போடணும். டைட் மட்டும் அப்பப்போ டைட் வச்சுக்கோங்க. டைட்டாக போடுங்க. டைட்டாக போட்டால் தான் கைப்பிடி கொள்ள நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே போல் ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. நம்ம இப்போ அப்படியும் உள்ளே மடக்கிடலாம். இப்போ வந்து இந்த ஒயிட்டு ப்ளூ ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கலரு இந்த பக்கம் எண்ணுங்க. இப்போ வந்து இந்த பக்கம் 90 ஒயிட் வந்திருக்கு. அதே போல் இந்த பக்கமும் 90 ஒயிட் வரணும். அப்படி இல்லைன்ட்டு 2 பக்கமும் கைப்பிடியை போட்டுட்டு ஒரே அளவாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த அளவு நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து ரன்னிங் ஒயரு, அதை கட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இங்கே ஒயிட்டில் சொருகிருக்கோமோ அதே போல் இங்கே ஒயிட்டில் சொருகணும். இப்போ இங்கே எங்கே சொருகிறோமோ அதுக்கு நேராக தான் நம்ம இங்கே சொருகணும். அதே போல் இந்த பக்கமும் எண்ணிக்கிறணும். இதில் வந்து அடையாளம் நம்மளுக்கு தெரியும். இங்கே ஒயிட்டு. மற்ற பையில் சொல்கிறேன், ஒரே இதாக தான் சொருகணும். பாருங்கள், இந்த இடத்துல சொருகிடலாம். இப்போ சரியாச்சு. இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்குல்ல, ஏதாவது ஒரு கலர் எடுத்து நீங்கள் இப்படி சமமாக வச்சுட்டு இந்த பக்கம் விடுங்க. இந்த வயரை கைப்பிடி இப்போ சொருகணும்ல, அந்த வயரை இழுக்க இங்கே வந்து கரெக்டாக சரியாயிடும்.
பாருங்கள். இதே போல் இங்கே இந்த பக்கமும் போட்டுக்கிறணும். போட்டுக்கிட்டு இந்த வயரெல்லாம் உள்ளே சொருவி விட்டுறணும். இந்த வயரெல்லாமும் இந்த நாட்டில் அப்படியே சொருவி விட்டுறணும். இதே போல் இந்த பக்கமும் நம்ம சொருவிட்டு உள்ளே திருப்பி போட்டு சொருவிட்டு பார்க்கலாம். கைப்பிடி போட்டாச்சு, இந்த பக்கமும் போட்டாச்சு. அதே போல் இந்த பக்கமும் போட்டாச்சு. பாருங்கள், போட்டு உள்ளேயும் சொருவி விட்டாச்சு. கிராஸ் நாட் கூடை ரெடி. இந்த கூடை போடுறது வந்து ரொம்ப ஈஸி. உள்ளே சொருகிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். கூடையெல்லாம் ஈஸியாக பின்னிடலாம். பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.